இப்போ சேமியா உப்புமா எப்படி சேர்ந்து பார்க்கலாம். 2 பாக்கெட் சேமியாவுக்கு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு சோம்பு, இஞ்சி வந்து ஒரு துண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் பாருங்கள், மீடியம் சைஸில் ஒரு 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி புளிப்பு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 4 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சது போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்ட போதும், தண்ணியில் கூட பார்த்துட்டு நம்ம பத்தலைனா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன், ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம் அதனால். இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதக்க நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். தக்காளியை நல்லா கரைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 800 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 400 ml ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டிட்டு சிம்மில் வச்சிடலாம். பொறுமையாக வேகட்டும். நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சேமியா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். செஞ்சு இப்போ பாருங்கள், மூடி போட்டலாம். சிம்மில் வச்சு நல்லா தண்ணியெலாம் இஞ்சட்டும். பாருங்கள், தண்ணியெலாம் இஞ்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டான சேமியா உப்புமா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. Bye bye friends.